Realme brand P1 சீரிஸ்ல ரெண்டு ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இன்னைக்கு தான் லான்ச் பண்ணிருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் போனும் சூப்பரா கொடுத்திருக்காங்க. சோ இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Realme P1 5G ஸ்மார்ட் போனை தான் பார்க்க போறோம். சோ இந்த ஸ்மார்ட் போன் பாத்தீங்கன்னா under 15,000 பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க. கேமிங் சிப்செட் வேற கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் செம்ம ஒர்த்தா கொடுத்திருக்காங்க. சோ இந்த 15,000 ரூபாய் பட்ஜெட்ல இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. என்னன்னங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பாப்போம். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமலும் பாருங்க. இதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் ப்ராசஸர்ல இருந்தே போவோம். ப்ராசஸர்னு பாக்குறப்ப MediaTek ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. MediaTek Dimensity 7050 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. 5G சிப்செட் தான் பாத்தீங்கன்னா மொபைல்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த MediaTek Dimensityல 7050 ப்ராசஸர் எந்த மொபைல்ல யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி Realmeல Narzo 70 Pro 5G ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ண அதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ்னு பாக்குறப்ப 20,000 பட்ஜெட்ல சேல் பண்ணாங்க. இந்த ஸ்மார்ட் போன் under 15,000ல தான் பாத்தீங்கன்னா சேல் பண்றாங்க. சோ அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. சோ கேமிங்க்குலாம் பாத்தீங்கன்னா தரமான ஒரு ப்ராசஸர் இருக்கும். சோ பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராவே கொடுத்திருக்காங்க. 7 லேயர்ல பாத்தீங்கன்னா வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கேமிங்காக பாத்தீங்கன்னா ஹீட் ஆகாம இருக்கிறதுக்கு 7 லேயர்ல வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டம் ஆப்ஷன் ஸ்மார்ட் போன்ல வந்துருது. அந்த ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பாக்குறப்போ 14ல அப்டேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. அப்டேட் பண்ண வெர்ஷன் சூப்பராவே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் ப்ராசஸரை பொறுத்தவரை நல்ல ப்ராசஸர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலோட டிசைன் பாக்குறப்ப ஃபீனிக்ஸ் டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் போன் லுக் பார்க்க சூப்பரா கொடுத்திருக்காங்க. கேமரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் டிசைன்ல பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல ஒரு சூப்பரான டிசைன்ல கொடுத்திருக்காங்க கேமராஸ்க்கு. சோ நல்ல இம்பார்ட்டன்ஸ் டிசைன்ல சூப்பராவே கொடுத்திருக்காங்க. ரெண்டு கலர் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபீனிக்ஸ் ரெட் அண்ட் பீகாக் கிரீன் ரெண்டு கலர் சூப்பரா டிசைன் கொடுத்திருக்காங்க. அந்த திக்னஸ் பாக்குறப்ப 7.97 mm தான் பாத்தீங்கன்னா திக்னஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஸ்லிம்மஸ்ட் ஸ்மார்ட் போனா தான் கொடுத்திருக்காங்க. வெயிட்னு பாக்குறப்ப உங்களுக்கு 188 கிராம்ஸ் தான் பாத்தீங்கன்னா வெயிட்டும் கொடுத்திருக்காங்க. ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டான ஸ்மார்ட் போனா தான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. ஓவரால் லுக் வைஸ்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்மார்ட் போனா இந்த ஸ்மார்ட் போன் கொடுத்திருக்காங்க. மொபைல்ல கேமரான்னு பாக்குறப்ப பேக்ல டுவல் கேமரா செட்டப்ல கொடுத்திருக்காங்க. மெயின் கேமரான்னு பாக்குறப்ப 50 மெகா பிக்சல்ல மெயின் கேமரா கொடுத்திருக்காங்க. சோ இந்த மெயின் கேமரா சாம்சங் சென்சார்ல யூஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ மெயின் கேமரா நல்ல குவாலிட்டியா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. செகண்டரி கேமராவை பொறுத்தவரையும் 2 மெகா பிக்சல்ல மோனோ கேமரா ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ செகண்டரி கேமராவும் நல்லாவே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் வீடியோ ரெக்கார்டிங்னு பாக்குறப்ப 4K 30 frames வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அண்ட் 20x ஜூம் வரையும் பண்ணிக்கலாங்கிற மாதிரி கேமரால கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்தவரையும் 16 மெகா பிக்சல்ல சூப்பரான ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் செல்ஃபில வீடியோ ரெக்கார்டிங் பாக்குறப்ப 1080p 30 frames வரையும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓவரால் கேமரா வைஸ் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்கு தரமான ஒரு கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. மொபைல் டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா 6.67 இன்ச்ல பாத்தீங்கன்னா Full HD plus AMOLED டிஸ்பிளே கொடுக்கறாங்க. ஒரு under 15,000 பட்ஜெட்ல AMOLED டிஸ்பிளே கிடைக்குது. கண்டிப்பா இது பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். அந்த ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் 120Hzல பாத்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருக்காங்க. நல்ல ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. அண்ட் 2200Hzல பாத்தீங்கன்னா டச் சாம்பிளிங் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. கேமிங்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தா அதுக்காக பாத்தீங்கன்னா டச் சாம்பிளிங் நல்லாவே கொடுத்திருக்காங்க. 3D ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்திருக்காங்க. நல்ல ஆப்ஷனா இருக்கும். அண்ட் ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போன் டிஸ்பிளேல கொடுத்திருக்காங்க. சோ சில ஸ்மார்ட் போன்ல தான் இப்ப ரீசெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்லயும் கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு ரெயின் வாட்டர்லயும் ஸ்மார்ட் டச் கண்ட்ரோல் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் போன் டிஸ்பிளேல கிடைக்குது. உங்க டிஸ்பிளே வெட்டா இருக்கிறப்பையும் பாத்தீங்கன்னா ஈஸியா டச் பண்ணலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இது உண்மையான பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். ஓவரால் டிஸ்பிளே வைஸ் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு சூப்பரான ஒரு டிஸ்பிளே ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. பேட்டரின்னு பாக்குறப்ப 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 45 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்கறாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 0 to 50% பாத்தீங்கன்னா 27 minutesல கம்ப்ளீட் ஆயிடுங்கிறத சொல்லிருக்காங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஆடியோன்னு பாக்குறப்ப டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஸ்பீக்கர் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் போன்ல வந்துருது. IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஆப்ஷன் வரையும் கொடுக்கறாங்க. அண்ட் 5G அவைலபிள் இருக்குங்கிறத சொல்லிருக்காங்க நெட்வொர்க்ல. இந்த ஸ்மார்ட் போன்ல ஸ்டோரேஜ்னு பாக்குறப்ப 6GB 8GB ரெண்டு டைப்பா RAM கொடுத்துட்டு இருக்காங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் 128GB and 256GB ரெண்டு டைப்பா இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்கறாங்க. மொபைல்ல எக்ஸ்பெண்டபிள் பொறுத்தவரையும் 2TB வரையும் எக்ஸ்பெண்டபிள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. அண்ட் ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ்னு பாக்குறப்ப 6GB and 128GB ஓட பிரைஸ் பாத்தீங்கன்னா 14,999 rupeesக்கு சேல் பண்ண போறாங்க. 8GB RAM and 256GB இன்டர்னல் வேரியன்ட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 16,999 rupeesக்கு சேல் பண்ண போறாங்க. சோ இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா சேல் பண்றதா சொல்லிருக்காங்க இந்த ஸ்மார்ட் போன். சோ பயங்கரமான ஒரு ஸ்மார்ட் போன் பட்ஜெட்ல கொடுத்திருக்காங்க. சோ 15,000 பட்ஜெட்ல இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சம ஒர்த்தாவே கொடுத்திருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 20,000 பட்ஜெட் ஸ்மார்ட் போன்ல கொடுக்குற ஸ்பெக்ஸா இருக்கும். பட் இந்த ஸ்மார்ட் போன்ல 15,000 கொடுக்குறாங்க. எல்லாம் சம ஒர்த்தா இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணிருங்க. நல்ல ஸ்மார்ட் போனா இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா Realme
Realme P1 Pro 5G ஸ்மார்ட் போனை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.